அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி அநேகமாக எல்லாருமே வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பெருமாள் கோயிலுக்கு சொர்க்கவாசலுக்கு போயிருப்பீங்க. நீண்ட வரிசையில் மணிக்கணக்காக காத்திருந்து பெருமாளை சேவிச்சுட்டு வந்திருப்பீங்க. இதில் நான் யாரையும் உங்களுக்கு குறை சொல்லலை, இது உங்கள் நம்பிக்கை. ஆனால் நீங்கள் சொர்க்கவாசலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரீங்க, அது மணிக்கணக்காக காத்துட்ருக்கீங்க. ஆனால் ஒரு முக்கியமான இதை மறந்துடுறீங்க. நம்ம இறந்ததுக்கு பின்னாடி இருக்கும் சொர்க்கத்தை பார்த்து அதுக்காக யோசிச்சுட்டு கோயிலுக்கு போகிறீங்க. ஆனால் இப்போ வாழ்ந்து கொண்டே இருக்கும் சொர்க்கத்தை மறந்துடுறீங்க. என்னென்னு யோசிக்கிறீங்களா? வாழ்ந்து கொண்ட சொர்க்கம் தான் நம்ம வீடு. அது வாடகை வீடாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், இல்லை டெம்பரரியாக எங்கேயாச்சும் நம்ம மேன்ஷனில் தங்கியிருப்போம், இல்லை ஹாஸ்டலில் தங்கியிருப்போம், ஹோட்டலில் தங்கியிருப்போம், டெம்பரரி தங்கியிருந்தாலும் சரி, நம்ம இப்போ தங்கியிருக்கிறத நம்ம வாழும் சொர்க்கங்கிறோம். இந்த வாழும் சொர்க்கத்தை மறந்துட்டு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இருக்கிற சொர்க்கத்தை தேடி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இல்லை, என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் வீட்டை விட்டு வெளில போனாலும் சரி, வீட்டுக்கு சொல்லிட்டு எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார். நாங்கள் ஏஎல்பி கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் ஐயா சொல்லுவார், நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வருவேன், வீட்டுக்கு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம எப்படி வீட்டில் இருக்க அம்மா அப்பா உறவினர்கிட்ட சொல்லிட்டு வரோமோ, அதேமாதிரி ஐயா வந்து வீட்டுக்கு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் என் மைண்டில் ஆழமாக பதிஞ்சுது. வீட்டை நம்ம ஒரு பொருளாக நினைக்கிறோம், ஒரு ஜனமாக நினைக்கிறோம். அது உணர்ச்சி பூர்வமாக நினைக்கணும். நம்ம வாழும் சொர்க்கம் அது. நம்ம டெய்லி தூங்கணும், நைட்டில் படுக்கிறோம், நிம்மதியாக தூக்கம் தர்றது நம்ம வீடு தான். அது வாடகை வீடாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், இல்லை நம்ம எங்கேயாவது தங்கியிருக்க மேன்ஷனாக இருக்கட்டும். வீடுங்கிறது ஒரு தாய் மாதிரி. நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம். தாய், வீடு, வண்டி, வாகனம். ஏன் அப்படி சொல்லியிருக்கோம்? சுகஸ்தானங்கிறது ஒரு அம்மா மடியில் எப்படி படுத்தா தூக்கம் வருமோ, அதே மாதிரி நம்ம சொந்த வீடோ வாடகை வீடோ இங்கே படுத்தா நிம்மதியாக தூங்குவோம். இதனால தான் நம்ம இந்து மதத்தில் அடிக்கடி பண்டிகை வரப்பெல்லாம் நம்ம வீடை சுத்தம் செஞ்சு அலங்கரிச்சு அப்புறம் தான் சாமியை வழிபடுறோம். நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிறோம், வீடை நம்ம ஒரு உணர்ச்சி பிரசவமாக பார்க்குறோம். நம்ம அதனால தான் நிறைய பண்டிகை கொண்டாடுறது காரணமே வீடையும் நம்ம ஒரு கடவுளாக, ஒரு கோயிலாக நினச்சிக்கணும். இதேமாரி நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது தான் ஏஎல்பி ஜோதிடம். இது ஜோதிட கல்வி மட்டும் இல்லை, வாழ்வியல் கல்வின்னு சொல்லுவோம். இதனால் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், நீங்களும் பயன்பெறுங்க, முன்னேறுங்க. நன்றி, வணக்கம்.